நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், அவரை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். அவருக்கு அறிமுகம் தேவைப்படாது. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அத்துணை வாக்காளர்கள் மட்டுமல்ல, அத்துணை குடும்பத்திற்கும் அவர் உங்களுடைய மகனாக, உங்களுடைய சகோதரராக கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திற்கு பல சாதனைகள் செய்த, இன்னும் 20 நாட்களில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அமைச்சராக வர இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு MC சம்பத் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் MC சம்பத் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அப்போதுதான் நமக்கு விடிவு வரும், தமிழக மக்களுக்கு விடிவு வரும், பெண்களுக்கு பாதுகாப்பு வரும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வரும், விவசாயிகளுக்கு விடிவு வரும், நெசவாளர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி. இது நிச்சயமாக நடந்தாக வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். முக்கிய காரணம், இந்த கூட்டணியில் சேர்ந்த முக்கிய காரணம், இதோ வரையை தந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான பெண்கள், பெண் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய பாதுகாப்பு. ஒரு ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி எல்லாம் ஒரு ஆட்சி. நீங்கள் எல்லாம் ஒரு முதலமைச்சரா, உங்களுக்கு எதுக்கியா பொறுப்பு, எதுக்கு இந்த பதவி? இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்கள், பெற்றோர்கள், தாய்மாரிடம் நான் சொல்லிக் கொள்வதென்றால், தயவு செய்து இந்த மோசடி திமுகவை ஒதுக்குங்கள், இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அதற்கு சொல்லுகின்ற முக்கிய காரணம், நான் ஏமா ஏன்னா நான் சொல்ற முக்கிய காரணம் பெண்கள் கேட்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 25 பெண்கள் மீது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு. அது நமக்கு தெரியாம 100 குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கும். ஏன்னா பெண்கள் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. சொன்னா குடும்பம் மானம் போயிடும், பெண்களுடைய எதிர்காலம் போயிடும். ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மீது குற்றங்கள் நடக்குது. 35 குழந்தைகள். ஆனா இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா வெளியில வர மாட்டாங்க யாரும். இது நான் சும்மா கணக்கு சொல்லல. இது யார் கொடுத்த கணக்குனா கவர்மெண்ட் கொடுத்த கணக்கு. போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டம், அதுல ஒரு 2.5 வயசு குழந்தைய காணும். அவங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ குழந்தைய காணுமே, குழந்தைய 2 வயசு பெண் குழந்தை. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிச்சாங்க காவல்துறையில. விசாரணை பண்ணி பார்த்தாங்க. அந்த குழந்தைய ஒருத்தவன் கெடுத்து கொலை பண்ணிட்டான். யாருன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக கட்சியில மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த பிஞ்சு குழந்தைய கெடுத்து கொடூரமான முறையில கொலை செஞ்சிருந்தான் போதையில. போன மாசம் மதுராந்தகத்துல 14 வயசு குழந்தைய காணும். அந்த குழந்தைய 2 கொடூர மனித மிருகம் போதையில கெடுத்து ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் பகுதியில் 12வது படிக்கிற பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் போயிருக்கு காணோம்.
ஒரு நாள் தேடுறாங்க, உங்க அப்பா அம்மா பதறாங்க, காவல்துறை போறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் பக்கத்துல காட்டுல பணமா இருக்கு. என்னன்னு பார்த்தா விசாரணை பண்ணி பார்த்தா ஒருத்தன் போதையில அந்த பெண்ணை குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 4 மாசத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் ஊர்ல 8 வயசு குழந்தை காணும். 3 மணி நேரம் காணும் தேடிட்டு இருக்கிறாங்க அப்பா அம்மா. 3 மணி நேரம் கழிச்சு இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வருது. 3 மணி நேரம் கழிச்சு இந்த குழந்தை புதர்ல இருந்து வந்து அழுதுட்டு வருது. பார்த்தா ரத்த காயம், கீரல்கள் மேல மார்பிள முடி முகத்துல. இதுல ஒரு மனித மிருகம் போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். இதுதான் தமிழ்நாட்டில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி வேணுமா உங்களுக்கு? பெண்களை கேட்கிற உங்களுக்கு இப்படி ஒரு ஆட்சி வேணுமா? நிச்சயமாக வேண்டாம், நிச்சயமாக வேண்டாம். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்கள் தான் எதிர்பார்க்க. ஒரு முதலமைச்சருடைய முதன்மை கடமை என்ன? தன் மாநிலத்தில் உள்ள பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். முதலமைச்சருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்வது, நானும் 3 பிள்ளைகளை 3 மகள்களை பெற்ற தந்தை. எனக்கு 3 பொண்ணுங்க. அந்த ஆதங்கத்துலதான் நானும் சொல்றேன். அதனால்தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்குள்ள பெண்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, ஒரு ஓட்டு கூட உங்க பாதத்தை தொட்டு நான் கேட்கிறேன், ஒரு ஓட்டு கூட நீங்க திமுகவுக்கு தயவு செய்து போடாதீங்க. அவங்க தகுதி அற்றவர்கள், நேர்மை அற்றவர்கள். உங்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்க முடியாது. தெரியா? எங்க பார்த்தாலும் கஞ்சாவையும் மதுவையும் கொடுத்து சந்து கடையை திறந்துவிட்டு இந்த பிள்ளைகள், உங்க பிள்ளைகளை தான் நாசப்படுத்திட்டு இருக்காங்க. உங்க பேர பிள்ளைகள் தான் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்க பேர பசங்களை நாசப்படுத்துறாங்க, என்ன கஞ்சா கொடுத்து. அடுத்த பக்கம் உங்க பெண் குழந்தைகளை கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மோசடி ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள்.